இந்தியாவின் தேசத்தந்தை என்று அழைக்கப்படுவதற்கு அனைத்து தகுதிகளையும் பெற்ற தலைவர்களில் முதன்மையானவரும், தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் மீட்பராக என்றென்றும் சுடர்விட்டு ஒளிந்து கொண்டிருக்கும் நாங்கள் போற்றி வணங்கும் அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவை இன்று இந்த தொழிலாளர்கள் நிறைந்த மண்ணில் சீரும் சிறப்புமாய் முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் பெருமதிப்புக்குரிய பெரியவர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், ஆண்டுக்கு ஒருவரை மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அண்ணலையும் பெரியாரையும் இந்த மண்ணின் மக்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கும் சிந்தனையாளர் பேரவையின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், சாமானிய மக்களாக எங்களுக்கு என்றென்றும் ஒரு பாதுகாப்பு தலனாய், ஒரு கேடயமாய் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் எனது அன்புக்குரிய அண்ணன் தென்னவன் அவர்களுக்கும், பெருமதிக்குரிய மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கும், நான் சார்ந்த மறுப்புணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் அண்ணன் ரவி அவர்களுக்கும், முன்னாள் நகர செயலாளர் அண்ணன் நாகராஜ் அவர்களுக்கும், இந்த கூட்டத்திலே அருமையாக தங்களது கருத்துக்களை பேசி எங்களை எல்லாம் உத்வேகப்படுத்தி சென்ற மாணவர் செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும், பெற்றோர்களுக்கும், இந்த நகரிலே நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தொழிலாளர் தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அண்ணல் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் சர்வதேச தொழிலாளர் தினத்தின் செவ்வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். ஏப்ரல் 14ஆம் தேதி வழக்கமாய் கொண்டாடப்பட வேண்டிய, சிறப்பிக்கப்பட வேண்டிய அண்ணல் அவர்களின் பிறந்த நாள் ஒரு சில காரணங்களால், முக்கியமாக தேர்தல் ஜனநாயக திருவிழாவினால் சற்று ஒத்திவைக்கப்பட்டு இன்று மே 2ஆம் தேதி இந்த மண்ணிலே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அந்த தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய அந்த ஜனநாயக உரிமையை ஒரு காலத்தில் வரலாற்றிலே வரி செலுத்துவோருக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருந்த சில சலுகையாக, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பெருமையாக சாமானிய மக்களும் வாக்களிக்கலாம் என்ற ஜனநாயக உரிமையை பெற்றுத் தந்தவர் அண்ணல் அம்பேத்கர். அவரை அனுதினமும் வணங்கி போற்றப்பட வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உண்டு. அதே நேரத்தில் மே 1ஆம் தேதி நேற்று சர்வதேச தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. கத்தியின்றி ரத்தமின்றி நடத்தப்பட்ட புரட்சிகள் பல. 1986ஆம் ஆண்டிலே அமெரிக்காவின் சிகாகோ நகரிலே நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் நினைவு நாளாக சர்வதேச தொழிலாளர் தினம் நடத்தப்பட்டு வருகின்றது என்பதை அண்ணன் தென்னவன் அவர்கள் இன்று இங்கு நினைவு கூர்ந்தார். அதே நேரத்தில் தனக்கு வழங்கப்பட்ட தனது கல்வியினாலும் அறிவினாலும் தனக்கு கிடைத்த அந்த மாபெரும் பேரான ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே 1942 முதல் 46 வரை கவர்னர் வைசிராய் அவர்களின் ஆளுகையிலே தனக்கு வழங்கப்பட்ட மிக அரிய வாய்ப்பான அந்த தொழிலாளர் நலக்குழு உறுப்பினர் என்ற மிகப்பெரிய பொறுப்பை சாதகமாக பயன்படுத்தி இன்று இந்த நாட்டிலே 95% அதிகமான மக்கள் தொழிலாளர்கள் மட்டுமே உள்ளனர். அவர்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு உரிமையையும் பெற்றுத் தந்தவர் அண்ணல் அம்பேத்கர் என்பதை நாம் அனைவரும் பெருமையுடன் நினைவு கூறுவோம். நிறைய பேருக்கு தெரியாத ரைட்ஸ் எல்லாமே சாதாரணமாக காலையில் 8 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வேலைக்கு திரும்புகிறோம். அந்த 8 மணி நேரம் அப்படின்றது, இந்த உரிமைன்றது அந்த காலத்தில் தொழிலாளர் என்றாலே கொத்தடிமைகளாக வாழ்ந்த அந்த காலத்தில் போராட்டமின்றி தனது புத்தி சாதுரியத்தினாலே, தனது கல்வித்திறனாலேயே நமக்கு பெற்று தந்தவர் அண்ணல் அம்பேத்கர். அவரை வணங்கி வாழ்த்துகின்றோம். அதே நேரத்தில் 1936ஆம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் முதலாக தனது அரசியல் பயணத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கின்றார். அந்த கட்சிக்கு பெயர் தொழிலாளர் தேசிய காங்கிரஸ் அல்லது தொழிலாளர் தேசிய கட்சி. அப்பொழுது அவரை சந்தித்தவர்கள் அவரிடம் எழுப்பிய ஒரு கேள்வி, தாங்கள் ஒரு தலித் தலைவராகவும் தலித் மக்களின் பிரதிநிதியாகவும் தங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பொதுவான ஒரு பெயரிலே, தொழிலாளர் என்ற பெயரிலே தாங்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய காரணம் என்ன, அதன் நோக்கம் என்ன என்று கேட்ட பொழுது, தலித் மக்களை நாங்கள் தலித்களாக மட்டும் பார்க்காமல் தொழிலாளர்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டத்திற்குள்ளே அவர்களை கொண்டு வந்து நாங்கள் எங்களை அங்கீகரித்துக் கொள்கிறோம் என்ற ஒரு மிக உயரிய கருத்தை முன்வைத்தவர் அண்ணல் அம்பேத்கர்.
ஆகையினாலே இந்த மண்ணின் மக்கள், நமது மறைமலை நகர் பகுதியை சார்ந்த மக்கள் என்றென்றும் அண்ணல் அம்பேத்கருக்கு நன்றிக்கடனாக இருப்போம் என்பதை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஒரு சிறிய சம்பவம், நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு அண்ணல் அம்பேத்கரின் வாக்கியங்களே மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை, கல்வியே என்னை உயர்த்தியது அப்படின்னு. கண்டிப்பாக ஒருத்தர் எனக்கு ஒரு போர்டிங் கொடுத்துருப்பாரு, ஆஃபீஸில் இருக்கும், கல்வியே என்னை உயர்த்தியது அப்படின்ட்டு. இது ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொள்கிறேன். நாம் இந்த நிகழ்வை இன்று நடத்தி கொண்டிருப்பதற்கு காவல்துறை அல்லது அரசு அதிகாரிகளின் அனுமதி மிக முக்கியமான ஒன்று உண்டு. அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு பெரியவர் ஒரு அனுமதிக்காக காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் பல முறை தொடர்பு கொண்டு மிகவும் நொந்து போய் அவர்களுடைய அலட்சியமான பதில்களாலே மிகவும் கலைத்து போய் கடைசி வாய்ப்பாக அந்த மாவட்டத்திலே அல்லது அந்த தொகுதியிலே தேர்தலை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு இளம் அரசு அதிகாரியை சந்திப்பதற்காக சென்றிருந்தார். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அவருக்கு அறைக்கு வெளியே வேகாத வெயிலிலே காக்க வைக்கப்பட்டிருந்த அந்த பெரியவரை அழைத்து பேசிய அந்த பெண்மணி மிக சாதாரணமாக, இப்பதான் வந்திருக்கிறீங்க, போங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அநாகரிகமான ஒரு செயல்பாட்டிலே அவர் அன்று நடந்து கொண்டிருந்தார். இதை பார்த்ததும் மிகுந்த வேகம் கொண்ட அந்த முதியவர் கணக்கிருந்த மிகப்பெரிய செல்வாக்கு, என்ன செல்வாக்குன்னா பணபலம் கிடையாது, படைபலம் கிடையாது. அவர் ஒரு முதியவர், அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆள் பலம் இல்லை. அந்த அரசு அதிகாரியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நீலா ஆஃப்டரால் ஒரு டிகிரி படித்தவங்க, நான் உனக்கு மேலே 2 டிகிரி படித்தவன் அப்படின்னு சொன்னவொடனே அந்த அம்மா அவ்வளோ நேரம் ஒரு அலட்சியமாக பேசிட்டு இருந்த அந்த அம்மா, நீ ஆஃப்டரால் ஒரு டிகிரி, நான் 2 டிகிரி, நான் மாஸ்டர்ஸ் டிகிரி படித்தவங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா முகத்தில் ஒரு பெரிய மாற்றம். அது கோபத்தினால வந்ததா அல்லது அந்த கல்வியினோட முக்கியத்துவத்தை உணர்ந்ததனால் வந்ததா அப்படின்னு தெரியல. அந்த அம்மா உடனே அந்த பெரியவர்கிட்ட இல்லை கொஞ்ச நேரம் வெளில இருங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 20-25 நாளாக போராடி கொண்டிருந்த அந்த அனுமதி 2 நிமிடங்களில் வழங்கப்பட்டது. இது ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தை நான் கண்கூடாக பார்த்தேன். அந்த சம்பவத்தில் அன்று முதலில் அவமானப்படுத்தப்பட்டு பின்பு வென்று காட்டிய அந்த பெரியவர் நமது சிந்தனையாளர் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள். நான் உணர்ந்தது, கல்வியே உன்னை உயர்த்தும். அவ்வளோ பெரிய கூட்டத்தில், அவ்வளோ பெரிய ஒரு டெக்கோரம் இருக்கிற இடத்துல, ஒரு கலெக்டருக்கு அடுத்த ஒரு நிலையில் இருக்கிற ஒரு அம்மாவை நான் சேலஞ்ச் பண்ணி கேட்க முடியுது அப்படின்னா எனக்கு அந்த தைரியத்தை கொடுக்கிறது நான் கற்ற கல்வி. இதையே தான் நான் அம்பேத்கரும் வலியுறுத்தி சொன்னார். அந்த கல்வியை பலமாக கொண்டு இன்று இந்த பகுதியிலே களமாடிக் கொண்டிருக்கும் சிந்தனையாளர் பேரவைக்கும் அந்த பேரவையின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய சம்பவத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். தொழிலாளர் தினத்தை நேற்று நாம் ஒரு விடுமுறையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 1947 சுதந்திரம் கிடைத்த பிறகு 1990ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த தொழிலாளர் தினத்துக்கு இந்தியாவில் விடுமுறை கிடையாது. அப்படியே ஒருவேளை விடுமுறை கொடுக்கப்பட்டாலும் சம்பளத்தில் பிடித்து செய்யப்படும். ஆனால் தனக்கிருந்த அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி 1990ஆம் ஆண்டு மேதகு பாரத பிரதமர் VP சிங் அவரிடம் வலியுறுத்தி அன்றைய தினத்தை சம்பளத்துடன் கூடிய விடுப்பாக தொழிலாளர்கள் வருடம் முழுவதும் மிக கடினமாக உழைத்து அன்று ஒரு நாள் தங்களுக்கான அங்கீகாரத்தோடு ஒரு விடுப்புடன் கூடிய விடுமுறையாக பெற்றுத் தந்தவர் நான் சார்ந்துள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா வைகோ என்பதை நான் பெருமையுடன் இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து வாய்ப்புள்ளதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.